ஹாய், வெல்கம் டு ட்ரேட் டு டார்கெட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நிஃப்டியில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்க போகிறோம். ப்ளஸ் இதில் என்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி ப்ரைஸ் ஆக்ஷன் படி என்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு அதையும் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் படி என்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்குங்கிறத பார்த்துடலாம். இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் படி நிஃப்டியில் என்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்குன்னா ரவுண்டிங் பாட்டம், இன்வெர்டட் ரவுண்டிங் பாட்டம்ங்கிற பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா சிமிலர் டு கப் வித் ஹேண்டில் பேட்டர்ன் மாதிரி தான். கப் வித் ஹேண்டில் பேட்டர்னில் ஹேண்டில் இருக்கும். பட் ஆனால் இந்த ரவுண்டிங் பாட்டம்ங்கிற பேட்டர்னில் ஹேண்டில் இருக்காது. இது பார்த்தீங்கன்னா பியரிஷ் ட்ரெண்டுக்கான வியூ இந்த ரவுண்டிங் பாட்டம்ங்கிறது இந்த ரவுண்டிங் பாட்டம் எங்கே நம்ம என்ட்ரி லெவல் எடுக்கலாம்னா இந்த 23,442 அப்படிங்கிற லெவலை உடச்சி கீழே சஸ்டைன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ இங்கே பாருங்க, இந்த ட்ரெண்ட் லைனு கீழே உடச்சி சஸ்டைன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா இந்த ரவுண்ட் புட் ஆப்ஷன் எடுக்கலாம். இந்த புட் ஆப்ஷன் எவ்வளோ நம்ம டார்கெட் செட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னோட லென்த்து தான் நம்ம டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னோட லென்த்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 23,441ங்கிறது 42ங்கிறது இப்படி லோவாகும். இந்த பேட்டர்னோட ஹையின்னு பார்த்தீங்கன்னா 23,776ங்கிற லெவல் வருது. ஸோ இது ரெண்டும் இதுக்கு ரெண்டுத்துக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 350 பாயிண்ட்ஸ் வருது. ஸோ இந்த இது இந்த 23,442ங்கிற லெவல், அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி கீழே ட்ரெண்ட் லைனை உடச்சி கீழே ட்ரேட் ஆகிற பட்சத்தில் 350 பாயிண்ட்ஸ் இங்கேருந்து ஃபாலோ வாய்ப்பு இருக்குது. மேபி ஃபாலோ ஆனால் இங்கே சப்போ இந்த ஃபிபனாசி லெவல் படி 23,100ங்கிற லெவலில் சப்போர்ட் எடுக்க சான்சஸ் இருக்குது. இது நான் எத்தனை வருஷம் ஃபிபனாசி வச்சுருக்கேன்னா 1 இயர் ஃபிபனாசி ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ அதாவது அதுபடி பார்த்தோம்னா 23,100ங்கிற லெவலில் சப்போர்ட் எடுக்க சான்சஸ் இருக்குது. இது நாளைக்கே வருங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. இந்த கீழே இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி கீழே ட்ரேட் ஆகும் பட்சத்தில் நாளைக்கே இந்த 350 பாயிண்ட்ஸ் கீழே வருங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. நாளைக்கே வரலாம், மேபி இந்த வாரத்துக்குள்ளே வரலாம். இந்த வாரத்துக்குள்ளே இந்த கேப் எல்லாம் ஃபில் ஆகும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு விர்ஜின் சிபிஆர் இருக்குது. பைவோட்டே டச் பண்ணலைன்னா அதை நம்ம விர்ஜின் சிபிஆர்னு சொல்லுவோம். இந்த விர்ஜின் சிபிஆர் இருக்குது 23,300 சம்திங் 338 அது மாதிரி அந்த விர்ஜின் சிபிஆர் இங்கே இருக்கு. இந்த விர்ஜின் சிபிஆர் கிட்ட ஒரு பவுன்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த விர்ஜின் சிபிஆர்ட்ட பவுன்ஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ அங்கே சில பேர் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைன் உடைக்காத பட்சத்தில் இங்கே பாருங்க, இந்த 2 லோ இங்கே பாருங்க, இங்கே இந்த 4 பிப்ரவரி 2025 வந்த இந்த லோ ப்ளஸ் 7 பிப்ரவரி 2025 இந்த லோ, இது ரெண்டும் கிட்டத்தட்ட சேம் ஈக்குவல். இந்த 2 லோவை உடைக்காத பட்சத்தில் இந்த 2 லோவை உடைக்காத பட்சத்தில், அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்காத பட்சத்தில் உடைக்கலைன்னா நம்ம புட் ஆப்ஷன் எடுக்காமல் கால் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணலாம். அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா, சஸ்டெயின் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா கால் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணலாம். வழக்கம் போல் நம்ம கால் ஆப்ஷன் இதை இந்த 23,442ங்கிறது சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு, ஸோ அங்கே கால் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணோம்னா ஒரு 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு மேலே அது மேலே ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ட்ரேட் ஆகும் பட்சத்தில் கால் ஆப்ஷனையும், ட்ரெண்ட் லைனுக்கு கீழே ட்ரேட் ஆகிற பட்சத்தில் புட் ஆப்ஷனையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இதுக்கு இந்த புட் ஆப்ஷனுக்கு 350 பாயிண்ட்ஸ் நம்ம டார்கெட் கொடுக்குறோம். ஸோ இந்த ரவுண்டிங் பாட்டம், இன்வெர்டட் ரவுண்டிங் பாட்டம் இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆனனால அது இது நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெஃபரன்ஸாக இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை பார்த்துக்குங்க. இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் இப்போ இது வெள்ளிக்கிழமைக்கு உண்டான ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸு. பெரிய கேப் டவுனோ பெரிய கேப் அப்போ இந்த கான்ட்ராக்டை விட்டு வெளியே போகிற மாதிரி ஃப்ளாஷ் ஏதாவது வந்தாலோ இந்த கான்ட்ராக்ட் வேலை செய்யாது. இது மறுபடியும் புது கான்ட்ராக்ட் வர்றதுக்கு, புது ஆக்டிவ் கான்ட்ராக்ட் வர்றதுக்கு ஒரு 5 நிமிட்ஸ் ஆகும். 5 நிமிட்ஸ் டு 3 நிமிட்ஸ் ஆகும். இது ஏன் இப்போ நான் வேலை செய்யாதுன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா
109 பாயிண்ட் வந்து கேப் டவுன்னு காமிச்சிட்டு இருக்கு. இந்த கேப் டவுன் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டு மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து செல்லிங் ப்ரெஷரில் இருக்கு. இந்த வேர்ல்டு மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து செல்லிங் ப்ரெஷரில் இருக்கு. ஏன்னா வந்து ட்ரம்ப் வந்து டேரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாரு அப்படின்னு, டேரிஃப்லாம் சேஞ்ச் பண்ணுறாரு, இன்க்ரீஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து எல்லா வேர்ல்டு மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து யூஎஸ் மார்க்கெட் நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ அதனால நம்ம மார்க்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ அதனால வந்து ஒரு கேப் டவுன் ஆகிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த கேப் டவுன் ஆச்சுன்னா வந்து இந்த 105, இந்த 109 பாயிண்ட்ஸ் டு 150 பாயிண்ட்ஸ் வந்து 100 இந்த அந்த ரேஞ்சை விட்டு இந்த வெளியே போயிருது. இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட் ரேஞ்சை விட்டு வெளியே போயிருது. இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட் ரேஞ்சை விட்டு வெளியே போயிருதுன்னா இது வந்து புதுசாக வந்து ரெஃப்ரெஷ் ஆகும். புதுசாக வந்து கான்ட்ராக்ட் வந்து ரெஃப்ரெஷ் ஆகும். அந்த ரெஃப்ரெஷில் வந்து நீங்கள் வந்து அன்னைக்கு வந்து என்ன மார்க்கெட்டுன்னு பார்த்துக்குங்க. மல்டிபிள் புட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே நீங்கள் புட் ஆப்ஷன் அது மாதிரி போகணும்னு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வச்சுக்கலாம். மல்டிபிள் கால் இருந்துச்சுன்னா சப்போர்ட் எடுத்துகிட்டு அந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகுங்கிற ரெஃபரன்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். மல்டிபிள் புட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே வரும்னு, ஒன் சைடாக கீழே வருங்கிறத வந்து நீங்கள் ரெஃபரன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அது இல்லாமல் ஒருவேளை வந்து ஸ்ட்ராங்கிள் கொடுத்துருந்தானா வந்து வாலட்டைலாக இருக்கும்னு நீங்கள் வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். ஸ்டாடில் கொடுத்துருந்தானா அன்றைக்கி சைட்வேஸில் இருக்குது மார்க்கெட்டு, அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ என்னோட வியூன்னு பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டு மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் பிகாஸ் ஆஃப் ட்ரம்ப் வந்து டேரிஃப்லாம் சேஞ்ச் பண்ணுறாரு, இன்க்ரீஸ் பண்ணுறாரு, சேஞ்ச் பண்ணுறாரு, இன்ஃப்ளேஷன் ஃபியர் இதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் வேர்ல்டு மார்க்கெட்லாம் கொஞ்சம் பேனிக்கில் வந்து எல்லாம் செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியும் கிஃப்ட் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா வந்து டவுனில் தான் இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து என்னோட ப்ரொடிக்ஷன் படி வந்து இந்த இன்வெர்டட் ரவுண்டிங் பாட்டம் வந்து வேலை செய்யும்னு நினைக்கிறேன். இன்வெர்டட் பாட்டம் வேலை செஞ்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் கீழே வந்து சஸ்டைன் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கணும். சஸ்டைன் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்க பட்சத்தில் 350 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்கிறதுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நம்ம எதுவுமே மார்க்கெட்டில் எதுவுமே சொல்ல முடியாது, என்ன வேணால் நடக்கலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் இப்போ இந்த கீழே வந்து சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் வந்து நீங்கள் புட் ஆப்ஷன் எடுக்கலாம். மேபி இந்த ட்ரெண்ட் லைனுக்கு ஒரு 20-25 பாயிண்ட்ஸில் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். 20-25 பாயிண்ட்ஸில் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். ஸோ ரேஞ்ச் அதிகமாக இருந்தாலே வந்து மார்க்கெட்டில் வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும், மார்க்கெட் கண்ணா பின்னான்னு ட்ரேட் ஆகும். ஸோ எல்லாம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். உடனே எதாவது இருந்தாலும் உடனே ட்ரேட் எடுக்காமல் வந்து ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் அப்டேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுங்க. அன்னைக்கு வந்து வாலட்டைலா, ஹை வாலட்டைலா, லோ வாலட்டைலா, ஒன் சைட் மார்க்கெட்டா, ஸ்டாடில் மார்க்கெட்டா, ஸ்ட்ராங்கிள் மார்க்கெட்டான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் உடனே ட்ரேட் எடுக்காமல் வந்து ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் அப்டேட் ஆனதுக்கப்புறம் வந்து என்ன லெவல்னு பார்த்து ட்ரேட் எடுங்க. இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ கால் செல்லர் அதிகமாக இருக்காங்களா, புட் செல்லர் அதிகமாக இருக்காங்களான்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா வந்து கால் செல்லர் அதிகமாக தான் இருக்காங்க, புட் செல்லர் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க. ஸோ இது என்ன இண்டிகேட்ஸ் பண்ணுதுன்னா வந்து மார்க்கெட் கால் செல்லர் அதிகமாக இருக்கனால ஒரு 3 கோடி சம்திங் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ கால் செல்லர் அதிகமாக இருக்கனால வந்து மார்க்கெட் கீழே வருங்கிறது தான் டினோட் பண்ணுது. எதுவாக இருந்தாலும் ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, இது வந்து என்னோட வியூ இது வந்து திஸ் வீடியோ ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. இதுதான் நான் நடக்கும்னு சொல்ல, இது வந்து என்னோட ப்ரெடிக்ஷன். இது ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ்க்கு. ஸோ இதை வந்து ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். தேங்க்யூ. இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இங்கே இருக்கிற கேண்டில் பார்த்தீங்கன்னா வந்து மார்னிங் ஸ்டார் கேண்டில் மாதிரி இருக்குது. இந்த மார்னிங் ஸ்டார் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே இருக்கும் போது வந்து புள்ளி சிக்னல் வந்து காமிக்கும், புல்லிஷ் கேண்டில் இது வந்து. ஸோ இங்கேருந்து வந்து சப்போர்ட் எடுக்கவும் சான்சஸ் இருக்குது இதுக்கு. அதனால தான் சொல்கிறேன் இதுக்கு மேலே வந்து சஸ்டைன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா வந்து கால் ஆப்ஷனையும், இதுக்கு கீழே வந்து இந்த கேண்டிலுக்கு கீழே சஸ்டைன் ஆகிட்டு இருக்க பட்சத்தில் வந்து புட் ஆப்ஷனும் நம்ம எடுக்கலாம். இந்த கேண்டில் கீழே வந்துச்சுன்னா, கேண்டில் கீழே வந்து ட்ரேட் ஆயிடுச்சுன்னா வந்து இந்த மார்னிங் ஸ்டார் கேண்டில் வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆயிரும். ஸோ அதனால வந்து
இந்த ட்ரெண்ட் லைனை வந்து வச்சுக்கங்க. இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்து மேலே இருந்தால் கால் ஆப்ஷனையும், இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே இருந்தால் வந்து புட் ஆப்ஷன். எங்கே அதிக நேரம் எங்கே ட்ரேட் நடக்குது, சஸ்டெயின் ஆகி ட்ரேட் நடக்குதுன்னு பாருங்கள். அந்த இடத்துல வந்து நீங்கள் கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ எடுக்கலாம். கீழே இருந்தால் நீங்கள் புட் ஆப்ஷனோ, மேலே இருந்தால் நீங்கள் வந்து கால் ஆப்ஷனோ எடுக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே மார்னிங் ஸ்டார் வந்து கேண்டில் 6 வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த கேண்டிலோட பாட்டம் தான் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் தான் கிட்டத்தட்ட சோஃபார் ஒரு 5 to 10 பாயிண்ட்ஸ் ஏதாவது டிஃப்ரென்ஸ் வரலாம். ஸோ அதனால் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து மெயினாக வச்சுக்கோங்க. தேங்க்யூ.